ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. இந்த நன்றி கட்ட தனம் என்று ஒன்று இருந்தால் அது இந்த காதலித்து ஓடி போகக்கூடிய இந்த செயலாகத்தான் இருக்கும் சகோதரர்களே. கண்டிப்பாயே இன்றோர்கள் ஒரே இரவில் தூக்கி எறிந்து விட்டு ஓடினாயே இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் தோழமை வைத்துக் கொள்வது மிக முக்கியமான உறவு யாருக்கு என்று கேட்டபோது உன்னுடைய தாய்க்கு என்று சொன்னார்கள். அடுத்து யாருக்கு யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது உன் தாய்க்கு என்றார்கள். அதுக்கு அடுத்தது யாருக்கு என்று கேட்டபோது உன் தாய்க்கு. அதுக்கு அடுத்தது யார் என்று கேட்டபோது உன் தகப்பனுக்கு என்று சொன்னார்கள். ஆக இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நாம் மிக மிக நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நம்மை ஒன்றுமில்லாமல் இருந்து படைத்து நம்மை திசுவாக்கி உடல் உறுப்புகளை தீர்மானித்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்க வைத்து நமக்கு ஈமான் இஸ்லாத்தை தந்து இந்த உலகத்தில் வாழ்வழித்து வளங்களை எல்லாம் நமக்கு அள்ளித்தந்த அந்த அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது. அல்லாவிடம் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் படைத்தாலும் அதை கருவிலே வைத்து நமக்காக சிரமப்பட்டு நமக்காக வலி பொறுத்து நமக்காக உழைத்து வியர்வை சிந்து நமக்காக சிந்தித்து நித்திரை முழித்து நமக்காகவே கஷ்டப்பட்டு நம்மை பெற்று வாழ வலித்து நாம் நல்லாரிக்க வேண்டும் என்று வாழ்த்தி நாம் உழைத்ததையெல்லாம் நமக்கே தந்துவிட்டு அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் நமக்கே வாரிசுகளாக அதை விட்டுவிட்டு நாம் நல்லா இருக்கிறோம் என்கிற மன திருப்தியோடு மறைந்துவிட ஆசைப்படுகிறார்களே, அந்த பெற்றோர்களுக்கு நாம் அடுத்து கண்ணியம் கொடுக்க வேண்டும். சூரத்து லுக்மான் என்கிற அந்த அத்தியாயத்திலே உங்களுடைய பெற்றோர்கள் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் உங்களை ஏவினால் கட்டுப்பட வேண்டாம், மற்றும்படி அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாவுக்கு இணை வைத்தல் மிகப்பெரிய பாவம். உன்னுடைய பெற்றோர் அல்லாவுக்கு எனக்கு இணை வைத்தால் நான் அவனை பார்த்து கொள்கிறேன். உன்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் நல்ல முறையில் நடந்து கொள் என்றுதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த பெற்றோர்களுடைய மதிப்பு தெரியாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளவட்டுக்கள் அவர்களுடைய நடவடிக்கைகளை மாற்றி அமைத்து கொண்டிருப்பது கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் திருமணம் முடிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக ஒலிகாரருடைய சம்மதம் தேவை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் ஒரு பெண் படித்து பட்டம் பெற்ற பெரிய மேதாவியாக இருந்தாலும் படிக்காத தன்னுடைய தகப்பன் பட்டிக்காடாக இருந்தாலும் அந்த பட்டிக்காடு முடிவெடுத்தால் தான் அவளுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படும் என்பது ஷரியாவின் சட்டம். லா நிக்காஹ இல்லா பி ஒலியின், ஒலிகாரருடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் செல்லுபடியாகாது என்றார்கள். எனவே ஒலிகாரரை விட்டுவிட்டு ஒரு பெண் தனக்கு இஷ்டப்பட்ட ஒருத்தன் கைபிடித்து வாழ தொடங்கிவிட்டால் அது திருமணம் அல்ல, விபச்சாரம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு ஒரு ஒலிகாரர் சம்மதிக்க வேண்டும். அஜ்னபி மஹரமி உறவு பேண வேண்டும். ஒரு பெண் திருமணம் முடிக்கும் போது அந்த பெண்ணினுடைய ஒலிகாரர் தான் அந்த மாப்பிள்ளையை தீர்மானித்து முடிவு கட்டக்கூடியவராக இருப்பார். ஆனால் ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் அவளுக்கு மனம் வெறுக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளையை திருமணம் முடித்து கொடுத்தாலும் அது செல்லுபடியாகாது என்பது நபி வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து யா ரசூலல்லாஹ், என் தகப்பன் எனக்கு ஒரு திருமணம் முடித்து தந்து விட்டார், எனக்கு அதில் இஷ்டமில்லை, என்னுடைய சட்டம் என்ன என்று கேட்டபோது நீங்கள் அந்த மணமகனை விவாகரத்து செய்யலாம், அதை விட்டு விலகி விடலாம் அப்படி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பெண் சொன்னார்கள், நான் அவரோடு வாழ்ந்து கொள்கிறேன், பெண்களுடைய உரிமை என்ன என்று தெரிந்து கொள்ளத்தான் கேள்வி கேட்டேன் என்று அந்த பெண்மணி சொன்ன செய்தி முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாயிருக்கிறது. எனவே ஒரு பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் திணிக்கவும் கூடாது. ஒரு பெண் தன்னுடைய சொந்த சம்மதத்தில் வாழவும் முடியாது. அதுக்கு ஒலிகாரருடைய சம்மதம் வேண்டும். எனவே இன்றைய இந்த திருமணங்களில் இந்த விஷயங்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய விஷயத்தை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ திருமணம் என்பதை ஒரு பெற்றோர் முடிவெடுத்து அந்த பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். குறிப்பாக பெண் பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளைகளுக்கு அந்த பெண்ணை பெற்று அந்த தகப்பன் முடிவெடுப்பார். அவர்தான் ஒரு மாப்பிள்ளையை தீர்மானிப்பார். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த ஷரியாவின் சட்டத்தில் இதை வைத்திருக்கிறான் என்றால், ஒரு பெண்ணால் ஒரு ஆண்மகனை தேர்வு செய்யும் போது முழு விடயங்களையும் முற்றுமாக அறிந்து கொள்ள முடியாது. அது அசாத்தியமான ஒரு விடயமாகும்.
அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அதற்காக விரும்புகிறேன், என்னால் அவனை திருத்த முடியும் என்று நம்பிக்கை கொள்கிறார்கள். ஒரு சிலர் சொல்வார்கள், அவர்கிட்ட தொழுகை இல்லை, நான் திருத்துவேன். அவரிடம் சிகரெட் பாவனை இருக்கிறது, தூள் பாவனை இருக்கிறது, அவர் விற்றென்று சொல்லி இருக்கிறார் என்றெல்லாம் சில பெண்கள் சொல்லி தான் தோன்றித்தனமாக முட்டாள்தனமாக நெருப்பிலே விழக்கூடிய விட்டில் பூச்சிகளை போன்று திருமண வாழ்க்கைக்குள் நுழையக்கூடிய சம்பவங்களை எல்லாம் கேள்விப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சொந்த சாச்சாவுக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாமல் போய்விடுகிறார்கள். அவருக்கு கலிமா சொல்ல சொல்லி கெஞ்சுகிறார்கள், நீங்கள் இந்த கலிமாவை சொல்லுங்கள், குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்துன் உஹாஜ்ஜு பிஹா யௌமல் கியாமா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இந்த வார்த்தை வைத்து நான் உங்களுக்காக வாதாடுவேன், இந்த கலிமாவை சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று கெஞ்சினார்கள். அவர் சொல்லவில்லை. பக்கத்தில் இருந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு என்பவரும் அதே மாதிரி அபுஜஹிலும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அபு தாலிபிடம் நீங்கள் உங்களுடைய மூதாதையருடைய மார்க்கத்தை விடப் போகிறீர்களா, அப்துல் முத்தாலிபுடைய மார்க்கத்தை விட்டு போகப் போகிறீர்களா என்று நெச்சரித்த போது அவர் என்ன செய்கிறார், நான் அப்துல் முத்தாலிபுடைய மார்க்கத்திலேயே தான் இருக்கிறேன் என்று அவர் மரண நேரத்தில் கலிமாவை மறுக்கிறார். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் வசனத்தை இறக்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்கள் விரும்பியவர்களுக்கு உங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது என்றாலும் அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கிறான். ஹிதாயத்து பெறக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தான் நன்கு அறிகிறான் என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை வசனத்தை இறக்குகிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு பெற்றோர்கள் எதையும் பார்ப்பார்கள், எல்லாவற்றையும் தேடுவார்கள் என்பதை பிள்ளைகள் மறந்து விடுகிறார்கள். அவர்களிடம் ஹாய் சொன்னார்கள், ஹைலவி சொன்னார்கள், கையை வெட்டினார்கள், காத்து நின்றார்கள், அவர்களுக்காக ரோட்டிலே நின்றார்கள், சுத்தினார்கள், உனக்காக என் உயிரை கொடுப்பேன் என்றார்கள், 6 உயிரை என்றார்கள் என்பதற்காக 1 மாதம் 2 மாதம் பழகிய ஒரு ஆணோடு ஓடி போகக்கூடிய பெண்களை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அநீதியான ஒரு விஷயம் இருக்குமாக இருந்தால், காதலித்து இன்னொரு ஆண்மகனோடு ஓடி போகக்கூடிய பெண்ணாகத்தான் நிச்சயமாக அது இருக்க முடியும். காரணம், அவர்கள் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடி செய்யக்கூடிய பெரும் பாவத்தை செய்கின்றார்கள், பெற்றோர்களை நோவினை செய்கிறார்கள், அவர்கள் நன்றி கெட்டவர்களாக நடக்கிறார்கள். கருவிலே சுமந்து யார் என்று முகம் தெரியாத நேரம் நேசித்த ஒரே ஒரு உறவு நம்முடைய பெற்றோர்கள் என்கிற அந்த உறவுகள் மட்டும்தான். நாம் கருவிலே உண்டாகும் போது பிள்ளை வயிற்றிலே என்ற ஒரு சொல் மட்டும்தான். ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா, கருப்பா சிவப்பா, குருடா செவிடா, நல்லதா கெட்டதா எதுவுமே தெரியாமல் பிள்ளை 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 என்று தகப்பன் தலையிலையும் தாய் வயிற்றிலையும் சுமங்கிற ஒரு பாசத்தை பார்க்க வேண்டும் என்றால் அது பெற்றோர்களிடம் மட்டும்தான் பார்க்க வேண்டும். அந்த பிள்ளைக்காக இதை சாப்பிடக்கூடாது, இந்த பிள்ளைக்காக இதையெல்லாம் சாப்பிட வேண்டும், குனிந்து நிமிரக்கூடாது, இப்படி தூங்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதைத்தான் செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து நம்மை வளர்க்கிறார்கள். ஆனால் இன்னும் முகம் பார்க்கவில்லை. நமக்காக பெற்றோர்கள் எவ்வளவு தியாகம் செய்கிறார்கள். வெளிநாட்டிலே அந்த அரபு தேசத்திலே கடல் கடந்து போய் எனக்கு ஒரு பிள்ளை வயிற்றில் வந்துவிட்டது, பிள்ளை இருக்கிறது, இன்னொரு பிள்ளை வளர்ந்து கொண்டிருக்கிறது, இந்த பிள்ளைக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்று இந்த பெற்றோர்கள் எல்லாம் வெளிநாட்டிலே போய் பாசத்துள்ள தாயை தகப்ப அந்த மனைவியை பிரிந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகளையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளையும் அப்படியே அடக்கிவிட்டு பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக கடல் கடந்து போய் வேலை செய்யக்கூடிய பெற்றோர்கள் ஒரு இடுக்கு உருவமில்லை, ஒரு அடுக்கு கட்டிலே கஷ்டப்பட்டு தூங்குவது இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அங்கு என்ன வேலை செய்கிறார்கள், எவ்வாறு வெயிலிலே கிடக்கிறார்கள், குளிரிலே எவ்வாறு நடுங்குகிறார்கள், சாப்பிடுகிறார்களா, சாப்பாடு வயிறு நிறைய கிடைக்கிறதா, இஷ்டப்படி அவர்கள் வாழ்கிறார்களா என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் அவர்கள் இந்த பிள்ளைக்காக அந்த தியாகம் செய்கிறார்கள். பெருநாள் தினத்திலே நல்ல உடை உடுத்து குடும்பங்களை எல்லாம் போய் சந்தித்து குதூகலமாக இருந்து ஒரு நாள் பத்தாது இன்னொரு நாளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நம்மெல்லாம் இங்கே ஊரிலே கும்மாளம் அடிக்கிறோம். ஆனால் வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் 99% பெருநாள் தொழுகையோடு உடுப்பை கலட்டிவிட்டு அழுது படுக்கிறார்கள். யாரோடு பேச, எந்த உறவை சந்திக்க, எங்கே போய் சமைத்து சாப்பிட, யாரோடு நிற்க, எந்த தெருவில் நிற்க, எந்த உறவை பார்க்க எதுவுமே இல்லை. அந்த அறை தான். அந்த ரூமிலே போய் குப்புற விழுந்தால் அன்று முழுக்க அழுதே அவர்களுடைய காலங்களை கழிக்கிறார்கள். எதற்காக? இந்த பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெற்றோர்கள் அங்கு கஷ்டப்படுகிறார்கள். தாய்மார்கள் இந்த பிள்ளைகள் நல்லா வளர வேண்டும், ரோட்டிலே நிற்க வேண்டாம், சோல் கீழே விழுந்துடக்கூடாது, இடுப்பு தெரிய உடுக்கக்கூடாது, வெளியிலே ஆண்கள் நடமாட்டம்,
பார்த்து பார்த்து நடக்க வேண்டும் என்று பக்குவமாக இந்த பிள்ளைகளை வளர்த்து, தாய் தன்னுடைய புருஷனை இழந்த வலியை மறந்து பிள்ளைக்காக தன்னை அர்ப்பணம் செய்கிறார். இப்படியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன சாதாரணமாக நிற்கிறார்களா? இந்த பிள்ளைக்காகத்தானே ஓடுகிறார்கள், வேலை செய்கிறார்கள். தூங்க முடிகிறதா? சாப்பிட்டு விட்டு பகலெல்லாம் தூங்க ஆசை இருக்காதா? ஆனால் ஓட வேண்டும் வேலைக்கு. இந்த பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டும், அடுத்த மாதம் சீட்டு கட்ட வேண்டும், வளவு துண்டு வாங்க வேண்டும், காணி ஒன்று எடுக்க வேண்டும், கல்லிலோடு பறிக்க வேண்டும் என்று ஓடி தெரியக்கூடிய பெற்றோர்களுடைய வலி எந்த பிள்ளைகளுக்கு தெரிகிறது? சாதாரணமாக காதலித்து விடுகிறார்கள். இன்றைக்கு இந்த கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது. சென்ற கோவிட்-19 பாழாப்போன ஜூம் கிளாஸை ஆரம்பித்து விட்டார்கள் கல்வியாளர்கள் என்று சொல்லக்கூடிய முட்டாள்தனமானவர்கள் என்றுதான் நான் தெளிவாக சொல்வேன். இந்த ஜூம் கிளாஸ் ஆரம்பித்ததுக்கு பிறகு இழந்து போன கற்புகள் எத்தனை தெரியுமா? ஓடிப்போன சோடிகள் எத்தனை தெரியுமா? அந்நியர்களோடு 2 மாதத்தில் 62 பேர் அந்நியர்களோடு ஓடி இருக்கின்றார்கள் என்றால் எப்படி இதை ஏற்றுக்கொள்வது? சிந்தித்து பாருங்கள். காவியர்களாகவே மாறி போனவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? காதல் காதல் என்று இந்த பெற்றோர்களை கசைக்கு புளியக்கூடிய இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய துரோகம் அல்லாவுக்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய பெரும் பாவம். என் சகோதரர்களே, நன்றி கட்ட தனம் என்று ஒன்று இருந்தால் அது இந்த காதலித்து ஓடி போகக்கூடிய இந்த செயலாகத்தான் இருக்கும். சகோதரர்களே, கண்டிப்பாக அல்லாஹ் சோதிப்பான். இந்த உலகத்திலே அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான், வாழ்க்கையில் சீரழிக்கி வைப்பான். பெரும்பாலும் அப்படித்தான் நடக்கும். பெற்றோர்களுடைய அழ பெற்றோர்களுடைய மனம் வேதனைப்படப்பட எவனோடு ஓடி போகிறார்கள். நல்லவனோ கெட்டவனோ அது மறுபுறம் இருக்கட்டும். எவனாவது ஒருவனோடு ஒரு பெண் ஓடி போகிறாள் என்றால், எவனாவது ஒருவன் ஒரு பெண்ணை கைப்பிடித்து இழுத்து கொண்டு போகிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய துரோகம் செய்கிறான். அந்த ஆண்மகன் அந்த பெண்ணின் பெற்றோர்களுக்கும் சேர்த்து துரோகம் செய்கிறான். அவன் டபுள் துரோகியாக இருக்கிறான். இன்னொரு பெண்ணை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான் என்றால் எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு மனிதனுடைய பலி. ஆணை பெற்ற பெற்றோர்களுக்கு ஆசை இருக்காதா? அந்த பிள்ளையை நான் நின்று திருமணம் முடித்து, நாங்கள் நின்று ஒலிமா கொடுத்து, நாங்கள் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருக்காதா? உங்களுக்கு பொத்தி பொத்தி வளர்த்து கலர் தெரியாத நேரத்தில் உங்களுக்கு கலர் தேடிய கடையா அலைந்த அந்த பெற்றோர்களுக்கு உனக்கு ஒரு மணமகனை பார்த்து தர தெரியாதா? உனக்கு ஆயிப்போன உனக்கு துப்புரவு செய்த அந்த கைகளால் உனக்கு ஒரு நல்ல மணமகனை தேடித்தர முடியாதா? உனக்காகவே வாழக்கூடிய அந்த பெற்றோர்கள் என்ன உன்னை நடுக்காட்டில் விட்டு விடுவார்களா? நல்ல மாப்பிள்ளை தேடித்தர மாட்டார்களா? பெற்றோர்களை எல்லாம் தூக்கி தள்ளிவிட்டு, தூக்கி எறிந்து விட்டு என்ன செய்கிறார்கள்? எவனோடு ஓடி போகிறார்கள். எவ்வளவு காலம் பழகி ஓடுகிறார்கள்? 1 மாதம் 2 மாதம் பழகினோம் ஓடி விடுகிறார்கள். 6 மாதம் பழகினோம் ஓடி விடுகிறார்கள். புரிந்துகொள், உன் தாய் கருவில் சுமந்திருந்ததே 10 மாதம் பெண்ணே. உன்னை கருவில் வைத்திருந்ததே 10 மாதம். அதைவிட குறைவான காலம் நேசித்து விட்டு நீ ஓட பார்க்கிறாய். 1 வருஷம் 2 வருஷம் என்றால் பார்த்துக்கொள். உனக்கு 18 வயசு என்றால் 19 வருஷம் நேசிக்கிறார்கள் உன் பெற்றோர்கள். வயிற்றில் 1 வருஷம் உன்னை நேசிக்க தொடங்கினார்கள். இவ்வளவு நேசித்து உன்னை அள்ளி வளர்த்த அந்த பெற்றோர்கள் நீ எப்படி பிறந்தாலும் ஏற்றிருப்பார்கள். நீ கண்டறியாதவனாக பிறந்தாலும், கால்கை ஊனமுட்டவனாக பிறந்தாலும், மூளை வளர்ச்சியற்றவராக பிறந்திருந்தாலும், அசிங்கமாக பிறந்தாலும், அரைகுறை அறிவோடு பிறந்திருந்தாலும் உன்னை பொத்தி பொத்தி வளர்த்து உனக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வார்கள் உன் பெற்றோர்கள். ஆனால் நீ ஓடி போகிறாய ஒருவன் உன்னை விட ஒரு அழகியை கண்டால் உன்னை கைவிட்டு விடுவார். உன்னில் ஏதாவது குறையை தந்தால் காலிக்கோட்டில் போய் நின்று விடுவார். உன்னை விட இன்னொருவனோடு டச்சு வந்தால் 2ஆம் தாரமாக இன்னொருத்தியோடு தொடர் வைத்துக் கொள்வார். எல்லோருக்கும் பப்பாட்டிகள், பாம்பாட்டிக்கும் பப்பாட்டி என்று சொல்வதை போன்று இருக்கிறது. எல்லோருக்கும் பெண் தொடர்பு. சொன்னால் நாங்கள் காதலிச்சு கல்யாணம் முடித்தோம், 10 வருஷம் காதலிச்சோம், 2 வருஷம் காதலிச்சோம், இப்போ எனக்கு அநியாயம் பண்ணிட்டேன் நீ சொல்றியே, இது அல்லாஹ் உனக்கு தர்ற தண்டனை. உன்னை எவ்வளவு நாளாக காதலிச்சாங்க உன் பெற்றோர்கள். ஒரே இரவில் தூக்கி எறிந்து விட்டு ஓடினாயே. இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் தலை குனிகிற உன் பெற்றோரை நினைத்து பார்த்தாயா? உன் குடும்பத்துக்குள் நுழைய முடியாமல் கட்டுப்பட்ட உன் தாயின் நிலைமை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாயா? உன்னுடைய இந்த அசம்பந்த போக்கால், உன்னுடைய இந்த கேடுகட்ட செயலால் உன் சகோதரிகளுக்கு மாப்பிள்ளை எடுக்க முடியாது, அதை கொஞ்சம் பார்த்தையா? உன் அண்ணனுக்கும் தம்பிக்கும் கேட்டு வைத்த கல்யாணமே அலைந்து போகிறது, யோசிச்சு பார்த்தாயா? மானம் கெட்டு போய் அந்த சமூகம் ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பமாக மாறிவிட்டதே, அதையாவது யோசிச்சு பார்த்தையா? யாரை பற்றியும் சிந்திக்காத ஒரு சுயநலவாதி இந்த காதலித்து ஓடி போகக்கூடியவர்கள், யாரை பற்றியும் சிந்திக்காத சுயநலவாதிகள், கேடுகட்டவர்கள், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த பெற்றோர்கள் அழுத அழுகை,
அந்த பெற்றோர்கள் விட்ட அந்த முதல் நாள் விட்ட சாபம் மன்னித்து சேர்த்து அவர்கள் விடுவார்கள். சாபம் உன்னை சுற்றி கொண்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ எதையாவது சாபமிட்டால் அந்த சாபம் வானம் வரை ஏறும், வெளியேற வழி இருக்காது, பூமியை நோக்கி திரும்பும், வெளியேற வழி இருக்காது, வலதால் இடதால் சுற்றும், வெளியேற வழி இருக்காது. நீ சபித்தவன் யாரோ அதனிடம் போகும், அதற்கு அது தகுதி உள்ளதாக இருந்தால் அதனிடம் சேரும், தகுதி இல்லைவென்றால் சாபமிட்டவனை வந்து சேரும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. ஒரு பெற்றோர் ஓடிப்போன ஒரு பிள்ளையை அந்த முதல் நாள் திட்டும் போது கண்டிப்பாக அது சாபத்துக்கு தகுதியான ஒரு பிள்ளைதான், சாபத்துக்கு தகுதியான ஒரு பிள்ளைதான். அன்புக்குரியவர்களே, அந்த சாபம் கண்டிப்பாக நம்மை வாட்டும், அந்த சாபம் கண்டிப்பாக வாழ்க்கையை ஆட்டும். அன்றைக்கு இல்லாமட்டாலும் நல்லா இருக்கிறோம், ஓடி போனவர் நல்லா வச்சிருக்கிறார் என்று நீ அங்கலாய்த்துக் கொள்ளலாம், சந்தோஷப்படலாம். சாவதுக்குள் ஒரு நாள் இந்த உலகத்தில் அந்த வலியை நீ அறிவாய், சாவதுக்குள் ஒரு நாள் அந்த வலியை நீ அறிவாய். அந்த பெற்றோர்கள் கண்ட வலியை, அந்த வேதனையின் கொஞ்சத்தையாவது நீ நிச்சயமாக அறிவாய். சாபம் அவ்வளவு சாபம் கடுமையானது. அல்லாஹ்வுடைய தூதர் சாபமிடா வலா தலாஅனு ஷையன், எதையும் சபிக்காதீர்கள், சாபம் பொல்லாதது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த சாபம் பொல்லாதது. எந்த பெற்றோராக இருந்தாலும் அந்த முதல் நாள் சாபமிட்டுத்தான் தீருவார்கள். அதுக்கு பிறகு கண்ணீர் வடிப்பார்கள். ஒரு 4 நாள் போனால் சேர்த்து விடுவார்கள். என்ன செய்ய, ஊரில் நடக்காதா என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொள்வார்கள். சிலர் வெட்கத்தில் ஊரை விட்டு வெளியூர் ஓடி விடுவார்கள், தலை நிமிர்ந்து நடக்க மாட்டார்கள். ஜமாத் தொழுகை முடிந்ததுக்கு பிறகு பள்ளிக்கு போவார்கள், சந்தியிலே நின்று பேசுவதை நிறுத்தி விடுவார்கள். குடும்பத்துக்குள் சிக்கல் வந்தால் தலைமை தாங்கக்கூடியவர்கள் எல்லாம் காணாமல் போகிறார்கள். இந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலையினால், இந்த பிள்ளைகளுடைய இந்த காரியத்தினால், அன்புக்குரிய அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இந்த காதல் என்பது இந்த ஜூம் கிளாஸ் ஆரம்பித்ததுக்கு பிறகு கடுமையாக போய்விட்டது. முதல் முக்கியமான காரணம் இந்த போன். இந்த போன் இந்த பிள்ளைகள கையில் கொடுக்கப்பட்டது. படிப்பு படிப்பு என்று இந்த பிள்ளைகளுக்கு போன் கொடுக்கப்பட்டது. படிப்பை தவிர மற்றதெல்லாம் நடக்கிறது. நிறைய பெற்றோர்கள் போன் பண்ணுகிறார்கள். இன்னைக்கும் ஒருத்தர் போன் பண்றார், பிள்ளை போனை கேட்காள், இல்லைண்டா தன்னைத்தானே மாய்த்து கொள்வேன், சூசைட் பண்ணுவேன் என்று சொல்றா. என்ன செய்ய அசரத்தன்னு கேட்க, சாவட்டும். நான் அவருக்கு சொன்ன பதில், சாவட்டும், பயப்படாதீர்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான், லை யுஅখিরুல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய உரிய நேரம் வந்து விட்டால் பிந்தாது. நேரம் பெறாமல் ஒருவர் மலையிலிருந்து குதித்தாலும் சாக மாட்டார். நேரம் வந்து விட்டால் அவர் மகத்துவமாக இருந்தாலும் செத்து போவார். விதி என்பது அதுதான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லிவிட்டான். சூரா அல் ஹதீத் 22வது வசனம், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், இந்த உலகத்திலும் உங்களிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் இல்லா ஃபி கிதாபி மின் கப்லி அன் நபராஹா, உங்களை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் அது எழுதிவிட்டது, எழுதிவிட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி விட்டான். சாக வேண்டும் என்று நஞ்சு குடிப்பவன் பிழைக்கிறான், வாழ வேண்டும் என்று மருந்து குடிக்கிறவன் சாகிறான். அதுதான் விதி, அதுதான் விதி. உன் பிள்ளை மிரட்டுறான், நான் சாவேன், சாவு, செத்துப்போ. நீ இன்னொருத்தனை காதலித்து மானம் இழந்து மார்க்கத்தை இழந்து போவதை விட செத்துப்போ. போனை கொடுக்காதீர்கள், உங்க பிள்ளைகள்கிட்ட போனை குடிக்காதீங்க. போனை கொடுத்து தான் படித்து பட்டம் பெறுவான் என்றால் பட்டிக்காடாய் கற்போடு இருக்கட்டும். பட்டம் பெற்று கற்பிழந்து போவதை விட சிந்தித்து பாருங்கள். எதுக்கு போன் கொடுக்கிறோம்? இந்த பொம்பளை பிள்ளைகள்கிட்ட போன், ஆண்ட்ராய்ட் போன், பெரிய போன்கள், டச் போனுகள், ஐபோனுகள் இந்த பிள்ளைகள்கிட்ட கொடுக்க. பேரண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கு தேவையில்லாத நேரங்கள் அந்த போனை பயன்படுத்தாதீங்க. இந்த போனால் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் அதிகமாக இருக்குது. முஸ்லீம்கள் பொத்தாது, முஸ்லீம் அல்லாதவர்களோடு ஓடி போகக்கூடியவர்கள் எத்தனை பேர். அல்லாஹ் தஆலா மார்க்கமாக நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் எடுக்கிறோம் இல்லையே. சூரா அல் மாயிதா 51வது வசனம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, ஈமான் கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய நேசகர்களாக, உங்களுடைய முன்னுதாரணங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். யாரும் இன்றைக்கு பின்பற்றுறான்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிட்டு இருக்கிறோம். அவங்க போட்டதான் ஸ்டைல், அவங்க வெட்டினதான் முடி. நீ யாரை எடுக்கிற? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? யூத கிறிஸ்தவர்களை நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு பாதுகாவலர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம்.
இன்னைக்கு எப்படி முடி வெட்டுறான் பிள்ளை, எப்படி முடி வெட்டுறான்? வலிச்சு மேலே முடிய வைக்கிறான். இதுக்கு பெற்றோர்கள் காசு கொடுக்குறாங்க. ஒரு பெற்றோர்களுடைய கையால் ஆகாத தானம் இன்றைக்கு பிள்ளைகளுடைய தலையில் தெரியுது. அட்லீஸ்ட் மயிரை வெட்டுறதுல கூட ஒரு தகப்பனால் கட்டுப்படுத்த முடியாத கையால் ஆகாத தனம் இன்றைக்கு இருக்குதுண்டா எப்படி போனை பறிக்க போகிறீங்க? ஒரு பிள்ளை மயிறு வெட்டுறதுலேயே ஒரு தாய் தகப்பனுக்கு கை வைக்க இல்லாமல் போகுது. ஏண்டா இப்படி முடி வெட்டுறன்னு கேட்க முடியாத லட்சணம் இல்லாத பெற்றோர்கள் எப்படி பிள்ளை வளர்க்க போகிறீங்க? பிள்ளைகள் வளர்க்கல, பிள்ளைகள் வளருது. பிள்ளைகள் பெற்றோர்களை வளர்க்குறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கல. ஆவுண்டா 119 பயம் காட்டி வச்சுக்கிறான். ஆவுண்டா சட்டம் போட்டு நம்ம கலாச்சாரத்தை சொல்றது நம்முடைய கடமையா இல்லையா? நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயக சட்டமே நம்முடைய மதத்தை பின்பற்றுவதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுறது தானே. நம்ம பிள்ளைகள் நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுமே. நீங்கள் சின்ன பிள்ளைய தூக்கி வச்சு 1 வயசு பிள்ளைக்கு கெப்கட்டு வெட்டுங்கன்னு சொன்னால் அவன் 9 வயசாகி 10 வயசாகி 19 வயசாகும் போது தடுக்க முடியுமா? சின்ன வயசுலேயே மார்க்கத்தை சொன்னீங்களா? சின்ன வயசுலேயே இஸ்லாத்தை சொன்னீங்களா? மயிறு வெட்டுறதுலேயே நமக்கு தலையிட முடியாமல் போகுது. அப்புறம் எப்படி நம்ம ஃபோனை பறிக்கிறது? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யூத கிறிஸ்தவர்களை உங்கள் பொறுப்புதாரிகளாக இருக்க வேண்டாம். பாதுஹும் அவுலியா பாத். உங்களை எதிர்க்கிற விஷயத்தில் அவர்களுக்குள் எதிரிகளாக இருந்தாலும் சமாதானமாகிக் கொள்வார்கள். நம்மளை எதிர்க்கிறதுக்கு அவன் 2 பேரும் கையை கோத்துக்குவான். ஒமையத்தவல்லஹும் மின்கும் ஃபஇன்னஹும் மின்ஹும். அவர்களை உங்களில் யாராவது பின்பற்றினால் கண்டிப்பாக அவர்களை சார்ந்தவர்கள்தான். இன்னல்லாஹ லா யஹ்தி கௌமல் ஸாலிம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அநீதி செய்யக்கூடிய சமூகத்துக்கு நேர்வழி காட்ட மாட்டான்ங்கிறான். சூரா அல் முஜாதலா 22வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாத்தல்லாஹு வ ரசூலஹு. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், நபியே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுமை நாள் அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொண்டவர்களை, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நீ காண மாட்டாய் என்கிறான் அல்லாஹ். கண்டிப்பாக நடக்காது. அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொண்ட அந்த மூமின்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக சத்தியமாக நீ காண மாட்டேங்க அல்லாஹ். அப்போ நேசிச்சா அவன் மூமினா? நீ காவிரை நேசிட்டு இருக்கிறான். ஒரு நடிகர் தோளை கை போட்டோடனே ரொம்ப பெருமையாக நினைக்கிறான். ஒரு நடிகரோட நின்றுட்டோன்னு சொன்னால் அது பெரியதாக போகுது. ஒரு காவிரை நேசிக்கிற, ஒரு காவிரோட ஓடி போக பார்க்குற, காதலிக்கிறாங்க. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சூப்பர் ஃபிகருங்கிறான். பார்த்தா காவிரம். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்காதவர்கள். காவிர் என்றால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களை அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர் நேசிப்பானா? நம்ம உயிருக்கு விட மேலா மதிக்கிறதான அல்லாஹ். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உயிரை விட மேலா மதிக்கிறோமே. உயிரை விட மேலா மதிக்கிறவரை ஏற்றுக்கொள்ளாதவரை நாம் எப்படி மதிக்கிறது? உங்கள் பாப்பா உமாவை நடு ரோட்டில் வச்சு திட்டினவனை கூப்பிட்டு விருந்து கொடுப்பீங்களா? குறைக்க கணக்கு தேவை. உன் பொண்டாட்டி ஒருத்தன் திட்டுறான், நீ உசுருக்கு உசுராக நேசிக்கிற உன் மனைவியை ஒருத்தன் திட்டுறான், உன் பொண்டாட்டியை பேசிங்கிறான். மச்சாண்டு தோளை கை போடுவியா? நீ தோளை கை போட்டால் என்ன சொல்லுவான் உன் பொண்டாட்டி? நீ தான் பிளான் பண்ணிக்க, நீ அவனை சேர்ந்தவன் தான், அப்போ நீயும் என்ன திட்டினதுக்கு சமந்தான்னு சொல்லுவாளா இல்லையா? அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்ளலை, நீ கூப்பிட்டு தலைக்கு மேலே வச்சா அப்போ நீ அல்லாஹ் ரசூலை நேசிக்கலை தானே? அப்போ ஒரே வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? நபியே, அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வெறுக்கக்கூடியவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஒலவ் கானு ஆபாஹும், அவர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் மனசுக்குள்ள நேசிக்க மாட்டார்கள். அவ் அபுனாஹும், பிள்ளைகளாக இருந்தாலும் மனசுக்கு நேசிக்க மாட்டார்கள். அவ் இஹ்வானஹும், சகோதரர்களாக இருந்தாலும் மனசில் இடம் இருக்காது. அவ் அஷீரத்தஹும், நெருங்கின உறவினர்களாக மாமா மாமி மச்சியாக இருந்தாலும் இஞ்ச இடம் இருக்காது. நல்ல முறையில் நடந்துக்கும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆபத்துக்கு உதவும், ஏமாற்ற மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், புராடு பண்ண மாட்டோம், உதவி கேட்டால் உதவி கொடுப்போம். செஞ்சோமா இல்லையா? சுனாமியில் அந்நிய ஜாதிகளுடைய ஜனாசாக்களை போய் எடுத்து அடக்கம் பண்ணினோம். வெள்ளப்பிரளயம் வந்தால் முதலே நம்ம கொண்டு போய் சமைச்சு கொடுத்தோம். அனர்த்தம் கொண்டு வந்தால் நம்மளே ஓடிப்போய் உதவி செஞ்சோம், கை கொடுத்தோம். மனிதன் என்ற அடிப்படையில் உதவி செய்வோம். மனசுக்குள்ளே தூக்கி வைக்கிறதுக்கு அல்லாஹ்வை நேசிக்கணும், அவர் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். அதுதான் ஈமான். அப்படிங்கிற விஷயத்தை சூரா அல் முஜாதலா 22வது வசனத்தில் சொல்கிறான். சூரத்துல் பக்ரா 220வது வசனத்தை எடுத்து பாருங்கள்.
ولا تنكحوا المشركات حتى يؤمن ولا أمة مؤمنة خير من مشركة ولو أعجبتكم. அல்லாஹ் தஆலா சொல்றான், முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் முடிக்க வேண்டாம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டாம். அவங்க ஈமான் கொள்ளாத வரையில் முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் முடிக்க வேண்டாம். ஈமான் கொண்டாது வேற விஷயம். ஈமான் கொள்ளாமல் நீங்கள் முடிக்க வேண்டாம். சிலர் முடிச்சு களிமா சொல்லி கொடுக்குற, களிமா சொல்லி அவள் இஸ்லாத்துக்கு வந்துட்டா கல்யாணம் முடி. சிலர் சொல்லுவாங்க, நான் விரும்புகிறோம் அவர் இஸ்லாத்துக்கு வாரண்டுட்டார், வரட்டும், வாழ்ந்து காட்டட்டும், அதுக்கு புறவு முடி. அப்போ அவர் ஈமான் கொண்டதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் முடிக்கலாம், இல்லாமல் முடிக்க வேண்டாம். அவளை விட ஒரு மூமினான அடிமை உனக்கு சிறந்தவள். அவள் ஒலவ் அஜபத்கும், உன்னை ஆச்சரியப்படுத்தும் அழகு தேவதையாக இருந்தாலும் சரி, உன்னை ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஆளாக இருந்தாலும், அந்தஸ்து கூடின ஆளாக இருந்தாலும், அவளை விட ஒரு அடிமை மூமின் சிறந்தது உனக்கு. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன், பெண்களே முஷ்ரிக்கான அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஆண்களை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டாம். வலா அப்து முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிக், அதை விட ஒரு மூமினான அடிமை உங்களுக்கு சிறந்தது. வலவ் அஅஜபக்கும், உங்களை ஆச்சரியப்படுத்தும் அழகர்களாக அவர்கள் இருந்தாலும் சரி, உங்களை பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருந்தாலும் சரி, முடியாது, கல்யாணம் முடிக்கக்கூடாதுங்கிறான். அப்போ இதெல்லாம் எங்கே பார்க்கப்படுது? யாரோட ஓடி போகிறா இவ? அப்போ அந்நியர்களோடு ஓடி போகிறா, அந்நியர்களை லவ் பண்ணுறாங்கிறான், ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்டான், வாட்ஸ்அப்பு ஃப்ரெண்டான், இதில் கல்யாணம் முடிச்சாக்களுக்கு வேறு ஃப்ரெண்டு, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப், அது புருஷன், அது வேற, இது ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன இருக்கான்? மார்க்கம் சொல்லி கொடுக்குற ஃப்ரெண்ட்ஷிப். ஹதீஸு கேட்ட ஹதீஸ் சொல்லி கொடுப்பாங்களாம். என்ன மார்க்கம்ட்ட கேட்டோ, ஏன் அவனுக்கு ஒரு ஆம்பளை மௌலவி இல்லையா? சில மௌலவிமார்கள் பெண்களுக்கு தனி நம்பரில் 12 மணிக்கும் கால் பண்ணி மார்க் ஹதீஸ் பேசுகிறாங்களாம். அல்லாஹ் தஆலா சூரா அல் அஹ்ஸாப் 32வது வசனத்தில் சொல்லிட்டால், வலா தக்தஅன பில் கவுல், குலைந்து குலைந்து பெண்களை அந்நியர்களோடு பேசாதீர்கள், அந்நியர்களோடு பேச வேண்டாம். அப்படி பேசினால் எவனுடைய உள்ளத்தில் அந்த காமம் என்கிற நோய் இருக்கிறதோ அவன் உன்னை ரசிக்க தொடங்குவான். வகுல்ன கவுலன் மஅரூஃபா, பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரே பேச்சாக பேச்சு முடிச்சிருங்கிறான். கொள் வருது, பாப்பா இருக்காரா? பாப்பா இல்லை, அவ்வளோதான். நீங்கள் யார்? உனக்கு எதுக்கு? எங்கேருந்து பேசுகிறீங்க? இதெல்லாம் உனக்கு எதுக்கு? அப்புறம் பேசுங்க, எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு, இதெல்லாம் உனக்கு தேவையா? பேசாத. வகுல்ன கவுலன் மஅரூஃபா, தேவையான விஷயத்தை மட்டும் தெளிவாக பேசிட்டு வச்சுடு. ஒரு வியாபாரம் பண்ணுற நீ, வியாபாரமாக பேசினா வியாபாரத்தோடு முடிச்சுடு. அப்புறம் நீங்கள் எந்த ஊர், எப்படி போவீங்க, இதை எப்படி எடுத்துகிட்டு போவீங்க, எப்படி சமைக்க போகிறீங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா? ஆணோ பெண்ணோ, அந்நியர்களோடு மௌலவியாக இருந்தாலும் சரி, மௌலவியாவாக இருந்தாலும் சரி, நீ எப்படி பேசிட்டு இருப்பேன்? அப்போ காதல்ங்கிறது ஒரு சப்ஜெக்டு, கல்யாணம் முடித்தவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இன்னொரு சப்ஜெக்டு. இதெல்லாமே இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சாபக்கேடாக போயிட்டு இருக்குது. மானங்கட்ட ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு நடக்கக்கூடிய பெரிய பாவம், போதை வஸ்தை விட வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாவம் என்னென்றால், அஜ்னபி மஹரமி உறவு பேணப்படாமல் அந்நிய ஆண்களோடு பெண்களும் அந்நிய பெண்களோடு ஆண்களும் தொடர்பு வைத்துக்கொண்டு, அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நீ எப்படி பேசுவ, எப்படி தொடர்பு வைப்ப, எப்படி மனசுக்குள்ளே வைப்ப, எப்படி நீ நேசிப்ப, உன் பொண்டாட்டிக்கு வச்சிருக்கிற இடத்த நீ எப்படி இன்னொருத்திக்கு வைப்ப, உன் புருஷனுக்கு வச்சிருக்கிற இடத்துல எப்படி இன்னொருத்தனை வைப்ப? முடியாவே. எப்படி அந்த நேசம் பெறும்? நாங்களே ஃபோனை வச்சுக்கிட்டு நோண்டி, நான் பிள்ளைக்கிட்ட எப்படி ஃபோனை இல்லைன்னு சொல்லுவேன். ஃபோனை கேட்டு பிள்ளை அடம் பிடிக்கும், நான் ஃபோனை பப்ளிக்காக கேட்க, நான் லவ் பண்ணுற பிள்ளைன்னு தெரிஞ்சு ஃபோனை கொடுக்குறோமே, அவன் சத்தியம் பண்ணுவான், வல்லாஹி அல்லாஹ் மீதானையா அவனை விட்டுட்டாங்கம்பா. சத்தியத்தை நம்புறியா நீ? இந்த பிள்ளைகள் சொல்லக்கூடிய சத்தியத்தை நம்புறியா நீ? இந்த சத்தியம் பண்ணுற 90 பேர் என்ன செய்யலை, 100ல் சத்தியத்தை உண்மையாக பண்ணலை. நான் செய்கிறதே பாவம் துணிஞ்சிட்டா சத்தியங்கிறதெல்லாம் அவளுக்கு ஒரு சின்ன விஷயமா போகும். அல்லா மேலே சத்தியம் பண்ணிக்கிட்டே அவனோட தொடர்பாக இருப்பா. விட்டேன்னு நம்பி ஃபோனை திரும்ப கொடுக்குறேன், அந்த ஃபோனை கொடுத்துட்டேன்டா கெட்ட நீ, அவ்வளோதான். திரும்ப அந்த ஃபோன் அந்த பிள்ளைகள் மிரட்டுது, ஒட்டைக்குது, ஜன்னலில் ஒட்டைக்குது, கதவை ஒட்டைக்குது, சத்தம் போட்டு கத்துது, பக்கத்து வீட்டுக்காரன் மிரட்டுங்குது, மிரட்டுது, சூசைட் பண்ண போங்க, சாப்பிட மாட்டேங்குது, மயங்காதீங்க, சாக மாட்டான்.
10 நாள் சாப்பிடாட்டியும் சாக மாட்டா. ஜன்னலை உடைக்காதா, கையை உடைச்சிது. ஜன்னலை நீ உடைக்கிற, கையை உடைச்சு போடு, காலை கட்டி போடு. ஃபோன் இல்லாட்டி நான் சூசைட் பண்ணுவேங்கிறார். செத்து போகட்டும். அடக்கம் பண்ணால் ஒரு நாள் அழுகையோட முடிந்து போகும். ஆனால் மானங்கட்ட விஷயம் செய்தால் இந்த ஊரே சேர்ந்து காரி துப்பும், கேவலமாகும். ஒரு விபச்சாரியாக அவள் போடுறாள். அவள் விபச்சாரம் செய்கிறத விட இப்படி எப்படி போனாலும் நரகம்தான். சிந்திச்சு பாருங்க. ஆனால் சாக மாட்டாங்க, சாக மாட்டாங்க. ஏன் சாக மாட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்லிட்டான், நேரம் பெறாமல் ஒருத்தர் உயிர் போகாது. அவக்கு அப்படித்தான் எழுதப்பட்டிருந்தா போவான். அதை நீ தடுத்தாலும் சூசைட் பண்ணும், நீ பிடிச்சாலும் சூசைட் பண்ணும், அது நல்லா இருந்தாலும் சூசைட் பண்ண. அது அப்படித்தான் எழுத்து. ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் கீழே விழாது என்றால் இளவு அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் நடக்க போகுது. அல்லாட நாட்டத்தில் நடக்க போகுது. மிரட்டலுக்கு பயந்து பாவத்துக்கு துணை போகாதீர்கள். பிள்ளைகளிடம் ஸ்ட்ரிக்டாக ரொம்ப கவனமாக இருங்க. இதுக்கு முதலையே மார்க்கத்தை ஒழுங்காக சொல்லி கொடுத்திருந்தா, அஜ்னபி மஹரமை உறவு பேணி இருந்தால் இந்த அளவுக்கு பிரச்சனை நீடிச்சிருக்காது. பிள்ளைகள் படிக்கணும் படிக்கணும்னு ஆசைப்பட்டு எங்கே கிளாஸுக்கு அனுப்புகிறோம்? அந்நியர்கள்கிட்ட போய் கிளாஸுக்கு அனுப்புகிறோம், முஸ்லீம்கள்கிட்டயோ முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்டையோ கிளாஸுக்கு அனுப்புகிறோம், நைட் கிளாஸுக்கு அனுப்புகிறோம், தனியாக ஹோம்ஒர்க் செய்ய விட்றோம், குரூப் ஹோம்ஒர்க் செய்ய விட்றோம். எல்லாம் செஞ்சுட்டு ஓடி போனது பிறகு தான் தலையில் அடிச்சுக்கிறோம். அப்படி ஒரு மானங்கட்ட படிப்பு தேவையில்லை. பிள்ளைகள் மார்க்கத்தோடு இருந்தால் போதும், இஸ்லாத்தோடு இருந்தால் போதும். நம்முடைய நோக்கம் டிகிரி இல்லை சகோதரர்களே, நம்முடைய நோக்கம் சொர்க்கம். சொர்க்கத்துக்கு போகிறதா நம்முடைய நோக்கம். சொர்க்கம் போகிற நல்ல பிள்ளையாக இருந்து டிகிரி முடித்தா பிரயோசனம்தான். கல்வி என்கிறது கலாச்சாரத்தை மிதிச்சுக்கிட்டு போன அந்த நாட்டுக்கு ஆபத்தானது, நாட்டுக்கு ஆபத்து. கல்வி என்கிறது கல்வி தேவை, நாட்டுக்கு கல்வி தேவை. நாட்டுக்கு கல்வி தேவை. அந்த கல்வி இறையச்சம் இல்லாத கல்வியாக இருந்தால் அந்த கல்வியால் தான் அந்த நாட்டை அழிக்கப்படுறான். இந்த குண்டு வைக்கிறவன் கல்வி நல்லா படித்தவன், டைம் பம்ப் செட் பண்ணுறான், அவன் குண்டு வைக்கிறான், டைம் பம்ப் செட் பண்ணுறான், உலகத்தை அழிக்கிறான். அணுகுண்டு வைக்கானுன்னா அவனை போல யாரும் படிச்சில்லை, நல்ல படிப்பு அவன், ஆனால் நாட்டை நாசமாக்குறான். அவன் இறையச்சம் உள்ள படிப்புள்ளவனாக இருந்தால், அல்லாஹ்வை பயந்து படித்தால் அவன் நாட்டை நாசமாக்குறான். நம்ம பார்த்தோமே, ஒரு சின்ன பச்சை குழந்தை கிட்னியை காசுக்காக களவெடுத்த டாக்டர், அவன் படித்தவன். இந்த ஊரெல்லாம் ஒரு பட்டம் எடுத்துச்சே, பிடிக்க முடிஞ்சுத, எஸ்கேப், நாட்டை விட்டு போயிட்டான். படித்த டாக்டர், கிட்னி மாற்று சிகிச்சை செய்யக்கூடிய பிரபலமான ஒரு டாக்டர், ஒரு சின்ன பிள்ளையோட கிட்னியை காசுக்காக களவெடுத்து வித்து போட்டு பை மிஸ்டேக்குங்கிறான். என்னடா பை மிஸ்டேக்கு? நீ படித்த அதனால திருடின. இதை சாதாரணமான ஒருத்தன் சொல்லுவானா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அன்று சொன்னான், மிகப்பெரிய கல்வியாளன், த சயின்ஸ் வித்தவுட் ரிலீஜன் இஸ் லேம்ப் என்று தான் சொன்னான். கலாச்சாரம், மார்க்கம் இல்லாத கல்வி, சயின்ஸ் முடமானது என்று தான் சொன்னான். அவ்வளவு உச்சகட்டத்தை அடைந்தவன் சொன்னான், அது முடமானது அப்படின்னு சொன்னான். கல்வியில் உச்சகட்டத்தை அடைஞ்சவன் சொல்றான், இறையச்சம் இல்லாட்டி கல்வி நாசமாக்கும் என்று தான் சொன்னான். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, படிக்கணும் பிள்ளைகள், ஆனால் கலாச்சாரத்தை, மார்க்கத்தை விடக்கூடியவர்களாக பிள்ளைகளை நம்ம கைவிடக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஈமானோடு வாழ வைப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இன்றைக்கி சமுதாயத்தில் விபச்சாரம் அதிகமாகிட்டு, ஆண் பெண் தொடர்புகள் கூடிக்கிட்டு, இந்த காதல் 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 என்றுக்கிட்டு சீரழிஞ்சிட்டு போகிறதுல ஒரு முக்கியமான காரணத்தை முதல் உரையில் நான் சொல்லியிருந்தேன். நம்ம ஃபோனை கொடுக்குறோம், அஜ்னபி மஹரம் உறவு பேண்டுறோம் இல்லை ஒன்று. இன்னொரு காரணம் ஒன்று இருக்குது, அது நாம் பெற்றோர்கள் விடக்கூடிய தவறு. நம்முடைய பிள்ளைகள் வயசுக்கு வரக்குள்ள கல்யாணம் முடிச்சு கொடுத்துரும். பொம்பளை பிள்ளையில் மட்டும்தான் அதை நினைக்கிறோம், ஆம்பளை பிள்ளையில் ஏன் நினைக்க மாட்டேங்கிறோம். அவன் அனுபவிக்க வேண்டிய வயசில் அவன் அனுபவிச்சுட்டு போகணும். ஆணோ பெண்ணோ அந்த வயசு வரக்குள்ள நம்ம அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு போய், ஏன்டா அந்த வயசுலேருந்து நாம் வந்த நமக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம். அந்த பிள்ளைகளுக்கு அந்த வயசில் கல்யாணத்தை முடித்து கொடுத்தால், கல்யாணம் இலேசானால் விபச்சாரம் நடக்காது. எங்கே திருமணம் கஷ்டமாகுதோ அங்கே விபச்சாரம் நடக்கும். சீதன கொடுமை அதிகமாகிட்டு இருந்தால் என்ன செய்வான்? கல்யாணம் முடிச்சுக்கணும், 4 தங்கச்சிக்கு வீடு கட்டணும், அவன் உழைச்சி 30 வயசாகும், அவனால் முடியாது, அதனால் தப்பு பண்ணுவான்.
எனவே கல்யாணத்தை சிம்பிளாக்கி ரொம்ப இலகுவாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல அந்த வயசிலேயே திருமணத்தை முடித்து கொடுத்துட்டோம் என்றால் பாவங்கள் குறைவாகும். அடுத்தது ஆரோக்கியமான குழந்தைகள் கிடைக்கும். ஆரோக்கியமான ஒரு வயது முதிர்ந்தவருக்கு குழந்தை வளர்க்குறத விட இளமையானவர் குழந்தை வளர்க்கும் போது அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளருது. நான் சயின்டிஃபிக்கலாக பேசலை, சைக்காலஜிக்கலாக பேசுகிறேன். ஒரு இளமையில் உள்ளவன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறான் என்றால் அந்த பிள்ளையை அவன் வளர்க்குற விதமும் ஒரு முதியவர் வளர்க்குறதுக்கும் வித்தியாசம். பிள்ளையோட பெற்றோர் ஓடுவார், என் பிள்ளையோட நானும் ஓடுவேன். ஆனால் நான் வயசு போனவனாக இருந்தால் கொஞ்ச நேரத்தில் களைத்து போவேன். களைப்பு வழங்காது. போதும், கையை காலை கழுவு, பா, இதுக்கு மேலே வேணாம்னு பிள்ளையை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நம்மட முடியாது இல்லை, நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு முடியாத வச்சு அதுக்கு முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு இளமையிலேயே ஒரு தகப்பன் என்ன செய்வான், அவன் குழந்தையோடையே விளையாடுவான், ஓடுவான், அதுக்கு மேலே நிற்பான். அவனால் குழந்தைய ஆரோக்கியமாக வளர்க்க முடியும். இது விளையாட்டில் மட்டுமில்லை, எல்லா விஷயத்திலையும் தான் வினையாகாமல் இருக்கும். இளமையில் திருமணம் என்பது ஆரோக்கியமானது தான். அது உளவியல் ரீதியாக பிள்ளைகளை நல்ல ஒரு விஷயத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது தான். எனவே இளமையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை நாம் முடித்து கொடுக்கிறது இந்த பாவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا. இந்த நன்றி கெட்ட தனம் என்று ஒன்று இருந்தால் அது இந்த காதலித்து ஓடி போகக்கூடிய இந்த செயலாகத்தான் இருக்கும் சகோதரர்களே. கண்டிப்பாயே இன்றோர்கள் ஒரே இரவில் தூக்கி எறிந்து விட்டு ஓடினாயே, இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து